நண்பர்களே, இந்த குரலை கேட்டிங்களா? ஏகாதிபத்திய அரசினால் இந்த பாதிப்புக்குள்ளான இந்த சிறுவனின் நிலைமையை பாருங்கள். தாய் தந்தையை இழந்து உயிரோடு இருக்கக்கூடிய தன்னுடைய தங்கையை சுமந்துக்கிட்டு தன்னுடைய அடுத்த பயணத்தை நோக்கி போயிட்டு அந்த குரல், அம்மான்ற அந்த குரல் இருக்குது பாருங்கள். இந்த குரலில் உருவாக்குனதுக்கு நீங்களும் நானும் ஒரு காரணம். ஏன்னா, இனம் சார்ந்த அரசுகள் இல்லை என்றால் அந்த நாட்டில் இப்படி தான் நடக்கும். அதனால தான் சொல்கிறோம், இனம் சார்ந்த அரசுகளை நாம் தேர்ந்தெடுப்போம். விரைவில் இதுபோன்று நம்மிடம் நடந்து விடாமல் இருப்பதற்காக நாம் இப்போதே நமது அரசை நிறுவுவதற்கு முயற்சி எடுக்கணும். ஏன் அடுத்தவனுக்கு காலுக்கு கீழே உழைக்கக்கூடாது, அடுத்தவன் காலுக்கு கீழே இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்குங்க மக்களே. இலங்கையில் இதே மாதிரி என்னுடைய தாய் தமிழ் உறவுகள் கதறி அழுத பொழுது நாமெல்லாம் இங்கு என்ன செய்து கொண்டு இருந்தோம் என்று பாருங்கள். நீங்கள்லாம் இதை புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரில. இதோட வலியை என்னால் தாங்க முடியலை. நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வலியை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. புரிஞ்சுக்குங்க மக்களே.